வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேசரி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் பேன் வச்சு ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரியும் காஞ்சி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், நெய் சூடாயிடுச்சு. நான் கொஞ்சமாக முந்திரி எடுத்து வறுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், முந்திரி நல்லா வறுந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம ஒரு கப்பில் இதை எடுத்துக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போ இதிலே காஞ்ச திராட்சை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இதையும் வறுத்துக்கலாம் சிம்மில் போட்டு. இது போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வதக்கி அப்படியே எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் பொரிஞ்சிருச்சு. தீய விடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இதையும் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 கப்பு ரவை எடுத்துக்கிறேன். இந்த நெய்யிலே கொஞ்சமாக நெய் இருக்குது. இதிலே கொட்டி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுந்தால் போதுங்க. தீய விடக்கூடாது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுந்துருக்குன்னு. இந்த மாதிரி தான் இங்கே ப்ரௌனாக வரணும். அப்போ தான் கேசரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் 4 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது நல்லா காயட்டும். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. நான் ஒரே ஒரு சிட்டிகை தான் போட்டிருக்கேன் ஃபுட் கலருக்கு. இப்போது நம்ம வறுத்த வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, நான் எல்லா ரவையும் சேர்த்துட்டேன். இப்போது அடுப்பை சிம்மில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி இழுத்துருச்சு. இப்போது நான் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் சுகர் அதிகமாக வேணும்னாலே நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே போதுமானது, கரெக்டாக இருக்கும் சுகரு. இப்போ இதை கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்காமல் கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். இப்போது ஒரு சிட்டிகை உப்பு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. எந்த ஸ்வீட்டுக்குமே ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சிட்டிகை தான் போட்டிருக்கேன் பாருங்கள் சால்ட்டு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நெய் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நெய் போட்டு நல்லா கிண்டியாச்சு. நெய் வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணாலும் சேர்த்துக்குங்க. நெய் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சமே போதுமானதுன்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ வறுத்த வச்ச முந்திரி திராட்சையை வந்து சேர்த்துக்கலாங்க. இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இறக்கிடலாம், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் எப்படி இருக்குது பாருங்கள் கேசரி. ரவையை நல்லா வறுத்து செஞ்சிங்களன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டியாகவும் படாமல் நல்லா அல்வா மாதிரி சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, கட்டியாகவும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேசரி. இப்போ நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை சர்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் ஈஸியான முறையில் டேஸ்டியான ரவா கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இது 5 நிமிஷம் தாங்க ஆச்சு இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து சேரும். பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். கட்டியாகவும் இல்லாமல் அடியும் பிடிக்காமல் எப்படி இருக்குது பாருங்கள். அல்வா மாதிரி கேசரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் எப்படி செஞ்சேனோ அதே முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரவை வந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுக்கணுங்க, அவ்வளோதாங்க. சிம்பிள் டிப்ஸ்.